ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் எவ்வளவு அற்புதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து அதை தியானித்து வருகிறோம். ஒவ்வொருவருடைய பிறப்பையும் நாம் தியானிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் வித்தியாசமானதாக கர்த்தர் பயன்படும் பாத்திரங்களாக கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார். அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள், மேசியாவிற்காக பிறக்கிறார்கள் என்பதுதான் மெய். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்க போகிறோம். அந்த தீர்க்கதரிசி கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர், காட் எக்ஸால்ஸ் என்பதுதான் அவருடைய பெயரினுடைய பொருள். அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, வீப்பிங் ப்ராஃபட் என்பது இன்னொரு பெயர். எரேமியா புலம்பினது தான் புலம்பல், லேமன்டேஷன்ஸ் என்று சொல்லி, எரேமியாவின் புலம்பல் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதாவது எரேமியாவின் புஸ்தகத்தில் அவர் அழ ஆரம்பித்து கடைசியிலே அவரால் அழ முடியாமல் புலம்ப ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி சொல்லுவார்கள். இந்த எரேமியா மேசியாவிற்காகவே இந்த உலகத்திலே ஆண்டவரால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியாவின் இடத்திலே சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்னேமே உன்னை நான் அறிந்தேன். அடுத்தது, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். இது என்ன பொருள்? யூத ரபிமார்கள் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கும் விளக்கம் என்ன தெரியுமா? தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே எரேமியா விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் என்பதுதான் அவர்கள் கொடுக்கும் விளக்கம். பரிசுத்தம் பண்ணி என்று சொல்லும் பொழுது வேறுபடுத்தி, யூதனுக்கும் அதாவது எபிரேயனுக்கும் மற்ற புறஜாதி மக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு என்று சொல்லும் பொழுது, யூதர்கள் எப்பொழுதுமே விருத்த சேதனத்தை மிகவும் பெருமையாக அவர்கள் எண்ணுவார்கள், கனமாக எண்ணுவார்கள். தேவனுடைய விருத்த சேதன உடன்படிக்கையினுடைய அடையாளம் எங்களுடைய சரீரத்திலே போடப்பட்டிருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய பெருமைக்கு காரணம். அதாவது அதை அவர்கள் உயர்வாக கருதுகிறார்கள். யூதனுடைய மேன்மை என்ன? பவுல் விளக்குகிறார். எபேசியரில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மாம்சத்தின் கைகளால் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் புறஜாதிகள். ஆனால் யூதன் விருத்த சேதனம் உள்ளவன், தேவனற்றவன் புறஜாதி. யூதன் தேவனை உடையவன், நம்பிக்கை இல்லாதவன் புறஜாதி, நம்பிக்கை உடையவன் யூதன். இப்படி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் சொன்னால் பல விஷயங்களை சொல்லுகிறார். அப்ப விருத்த சேதனம் என்கிறதான விஷயம் அவர்களுக்கு மிக மேன்மையான ஒரு விஷயம். ஏன் நீங்கள் எபேசியருக்கு செல்ல வேண்டும், பவுலுக்கு செல்ல வேண்டும்? தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். கோலியாத்தை சந்திக்க தாவீது போகும் பொழுது தாவீது சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனிச்சீங்களா? அவர் என்ன சொன்னார்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம், தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளம் என்னுடைய சரீரத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கோலியாத் இவ்வளவு உயரமுள்ள மனிதனாக இருந்தாலும் அவனுடைய சரீரத்திலே தேவனுடைய விருத்த சேதனத்தினுடைய உடன்படிக்கையின் அடையாளம் இல்லையே, ஆகையால் இவனை எளிமையாக நான் வென்று விடுவேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமினுடைய மாம்சத்திலே ஆண்டவர் முத்திரிக்கிறார். The covenant of God was sealed in the flesh of Abraham in Genesis chapter 17. அதத்தான் இங்கே எரேமியாவுக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்தம் பண்ணி என்பதனுடைய பொருளை நான் சொல்லவில்லை, யூத ரபிமார்கள் சொல்லுகிறார்கள், யூத ஞான இலக்கியங்கள் சொல்லுகிறது. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். கர்த்தர் சொல்லுகிறார், ஜாதிகளுக்கு என்று சொன்னால் தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை கட்டளையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Why Jeremiah in the Bible என்கிற கேள்விக்கு பிகாஸ் ஆஃப் மெசாயா,
மேசியாவிற்காகவே எரேமியா என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கிறது. எரேமியாவினுடைய பக்கங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக மேசியாவை பற்றிய காரியங்களையே அவர் திரும்ப 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 சொல்லிக் கொண்டு வருவதை நீங்கள் கவனித்து வாசிக்க முடியும். எரேமியாவின் புஸ்தகத்தை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நீங்கள் வாசிக்கும்படி உங்களை நான் பரிந்துரை செய்கிறேன். அப்படி வாசிக்கும் பொழுது கிறிஸ்துமஸ் உங்களுக்கு புலப்படும், கிறிஸ்துவனுடைய பிறப்பு உங்களுக்கு புலப்படும். கிறிஸ்துவனுடைய பிறப்பு, பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவர் ராஜாதி ராஜா, அவருடைய புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை, இவைகள் எல்லாவற்றையும் யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் எரேமியா சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்காக மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. இது யாருடைய செயல் என்று நினைக்கிறீர்கள்? மேசியாவினுடைய செயல். மேசியாவினுடைய பெயர் என்ன? இயேசு கிறிஸ்து. அவர் எதற்காக பிறக்கிறார், எதற்காக பிறக்க போகிறார் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று சொல்லுவதற்காக அவர் பிறக்கப் போகிறார். அவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், நான் உங்கள் நாயகர், ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட். கரெக்ட் தானே? ஹூ இஸ் அவர் ஹஸ்பண்ட்? ஜீசஸ் கிரைஸ்ட். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை என்ன செய்வேன்? சியோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன், உங்களை நான் திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சொல்கிறார். இயேசுவை பற்றி சொல்ல தீர்க்க தரிசனம் தானே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை போல பல காரியங்களை யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் எரேமியா சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறக்கப் போகிறார், இவைகளெல்லாம் செய்ய போகிறார் என்பதற்காகவே எரேமியா இந்த உலகத்தில் பிறந்தார். ஒரு அற்புதமான பிறப்பாக பிறந்தார். மிராக்குலஸ் பர்த். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவராக பிறந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக எரேமியாவினுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேரினை நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்று ஆலோசனை பண்ணினார்கள். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இது யார்? இயேசு கிறிஸ்து. ஆலோசனை சங்கத்தில் அவரை ஆலோசனை பண்ணுகிறார்கள். இயேசுவை எப்படி கொலை செய்யலாம், இயேசுவை எப்படி அழிக்கலாம், இயேசுவை எப்படி சிலுவையில் அறையலாம் என்று சொல்லி ஆலோசனை சங்கத்தார், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், மூப்பர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணுகிறார்கள். மேசியா சொல்லுகிற வார்த்தைகளை எரேமியா சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? மேசியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வரும்பொழுது என்ன சம்பவிக்கும் என்கிறதான விஷயத்தை அவர் சொல்லுகிறார். lamb being led to slaughter, அடிக்கப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டி மேசியா இயேசு கிறிஸ்து. இதை சொல்லுவதற்காகவே தாயின் கருவில் உருவாகும் முன்பே அவர் பரிசுத்தம் பண்ணப்பட்டார். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக அவரை உருவாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு யார்? எரேமியா சொல்லுவதை கேட்கலாம். எரேமியா 23:5-6 வசனங்கள்.
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. The righteous branch, நீதி உள்ள கிளை. நீங்க வாசிக்கணும்னு சொன்னா எரேமியா 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசித்தீர்கள் என்று சொன்னால் 6வது வசனத்தில் அதனுடைய கன்க்ளூஷன் வந்து விடுகிறது. அவருக்கு நம்மால் கொடுக்கப்படும் பெயர் the Lord our righteousness, நமது நீதி உள்ள கர்த்தர், யெகோவா ஜிட்கேனு என்பது அந்த நாமம் தான் இங்கே ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதை சொல்லுவதற்காக எரேமியா இந்த உலகத்திலே அற்புதமாக பிறந்தார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்தம் பண்ணப்பட்டவர் எரேமியா என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ரைச்சஸ் பிரான்ச் ஜெரமையா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எரேமியாவின் மூலமாக ஒரு பெரிய நற்செய்தி நமக்கு சொல்லப்பட்டது. அது என்னவென்று கேட்டால், நாம் பாவம் செய்தோம், நம்முடைய பாவத்தின் விளைவாக கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையை நாம் இழந்து விட்டோம். நாம் இழந்து போன உடன்படிக்கையை, நம்மால் தொலைக்கப்பட்ட உடன்படிக்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பவுமாக புதுப்பிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். புதிய உடன்படிக்கை அல்ல, புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை. The Hebrew word hadash means renewed. கிரீக் வேர்டை எடுத்துக்கொள்ளுங்கள். கைனாஸ், கைனே டயத்திகே, அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, கைனாஸ் அப்படின்னு சொன்னா ரினியூடு தான், நியூ கிடையாது. இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின அப்படின்னு என்னங்க பொருள்? நம்முடைய சரீரம் ஏதாவது புதுசாச்சா? அதே மாம்சம் தான் இருக்கிறது, நம்முடைய கிரியைகள் எல்லாம் புதுதானது என்பதுதான் அதனுடைய பொருள். ஆம், அதை போல புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எரேமியா 23ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல எப்படி ஆரம்பித்தார் எரேமியா? நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலே எரேமியா எப்படி ஆரம்பித்தார்? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்ப நாட்கள் வரும்? இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். அந்த நாட்கள் தான் வந்தது. எப்பொழுது வந்தது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமிலே வந்தது, தாவீதின் ஊரிலே வந்தது, கன்னிமரியாளுடைய வயிற்றிலிருந்து பிறந்தது. அந்த நாள் கிறிஸ்மஸ். நாட்கள் வரும். எந்த நாள்? கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறந்த நாள். என்ன நடந்தது? எரேமியா 31:31, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். என்னதுங்க இது? ரினியூடு கவர்னன்ட். கல்லில் எழுதப்பட்ட விஷயத்தை கர்த்தர் இருதயத்தில் எழுதுகிறார். புதுசா ஏதாவது எழுதுறாரா? இல்ல, எழுதினதையே திரும்ப எழுதுகிறார். The covenant was on the rock. Now the covenant is in the heart, from the stone to the flesh. கல்லிலிருந்து சதைக்கு. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், கல்லான இருதயத்தை நவமான சதையான இருதயமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப மேசியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தாரே, என்னவெல்லாம் செய்வார் என்கிற விஷயத்தை சொல்லுவதற்காக எரேமியா இந்த உலகத்தில் பிறந்தார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? The birth of Jeremiah was a miraculous birth என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? மேசியா மனம் திரும்புங்கள் என்று சொல்லுவார். மேசியா நீதி உள்ள கிளையாக இருப்பார் என்று சொல்லுகிறார். மேசியா அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக அவர் இருப்பார் என்று சொல்லுகிறார். மேசியா புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை ஏற்படுத்துவார் என்று சொல்லுகிறார். எதற்காக எரேமியா என்கிற கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், மேசியாவிற்காகவே எரேமியா. நீங்களும் நானும் இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறோம். எதற்காக பிறந்திருக்கிறோம்? கிறிஸ்து பிறப்பை சொல்லுவதற்காகவே பிறந்திருக்கிறோம். நீங்கள் என்னவெல்லாம் சொல்ல வேண்டும்? இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் சொல்ல போகிற செய்தி என்னவாயிருக்க வேண்டும்? மனம் திரும்புங்கள் என்று சொல்லி மேசியா சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள். மேசியா அடிக்கப்பட்டார் என்பதை சொல்லுங்கள். மேசியா நீதி உள்ள கிளை என்பதை சொல்லுங்கள். மேசியா புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கையை என்னுடைய இருதயத்தில் எழுதுவார் என்று சொல்லுங்கள்.
உடன்படிக்கைகள் யாவும் என்னுடைய இருதயத்திற்குள் வரப்போகிறது. என்னுடைய இருதயத்திற்குள் வந்தால் என்னுடைய மாம்சமெல்லாம் வார்த்தையாக மாற வேண்டும் என்பதற்காகவே அந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டது என்பதை சொல்லுங்கள். அதுதான் கிறிஸ்துமஸ். எத்தனை பேர் இதை சொல்ல போகிறீர்கள்? எத்தனை பேருக்கு சொல்ல போகிறீர்கள்? எப்படியெல்லாம் சொல்ல போகிறீர்கள்? வழியை கண்டுபிடியுங்கள், ஆயத்தப்படுங்கள். இந்த செய்திகளை சொல்லுவதன் மூலமாக கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள். அப்பொழுது அந்த கிறிஸ்துமஸ் ஒரு நிறைவான கிறிஸ்துமஸ் ஆயிருக்கட்டும். எரேமியாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நற்செய்தி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பலத்தோடு கூட, இந்த தைரியத்தோடு கூட கிறிஸ்துமஸ் செய்தியை சொல்லுவதற்கு ஆயத்தமாகலாமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர் என்கிற பெயரை உடைய அந்த எரேமியா ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே பரிசுத்தம் பண்ணப்பட்டு ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக அவர் உருவானார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்கள் வந்தது. அது மேசியாவினுடைய நாட்கள். அவர் இந்த உலகத்திலே மனம் திரும்புங்கள் என்று சொல்லுவார். அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல இருப்பார். நீதி உள்ள கிளையாக இருப்பார். உடன்படிக்கையை இருதயங்களில் எழுதுவார் என்கிற செய்திகளை சொல்லுவதற்காகவே எரேமியா இருந்தாரே. எங்களையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் என்று சொல்லி வேத வசனத்தின் ஆதாரங்களோடு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லுவதற்கு கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனங்களை கேட்ட எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். எரேமியாவை போல கர்த்தர் பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒருவரையும் நிறைவே ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.